நேற்று பார்த்து irregular verb அதனுடைய கண்டினியூஷன். burn அப்படின்றது எரிக்கிறது, எரிக்கிறது எரியறது. எரித்தல் அப்படின்றது வந்து வெர்பு டிரான்சிட்டிவ், எரிதல் அப்படின்றது வந்து வெர்பு இன்ட்ரான்சிட்டிவ். புரியுங்களா? ஒரு பொருள் எரிதுன்னும் போது the fire burns, the log, the wood burns அப்படின்னு சொன்னால் மரம் எரிகிறது. he burnt the woodன்னு சொன்னால் அவன் மரத்தை எரித்தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ எரியது தானே நடக்கிறது, தனக்கு நடக்கிறது. எரித்தல்றது இன்னொருத்தருக்கு நடத்துறது நாம செய்கிறோம் அதை. புரியுங்களா? ஸோ the burnன்றது வெர்பு இன்ட்ரான்சிட்டிவ் டிரான்சிட்டிவ் ரெண்டுமே. burnt ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். burnt burning. இது வந்து ஃபுல்லாக வந்து செகண்ட் காலமில் இருக்கிறது அத்தனையும் வந்து இது இந்த காலம் ஃபுல்லாக வந்து பாஸ்டன்ஸு. இது ப்ரெசன்ட் இன்ஃபினிட்டிவ் வித்தவுட் டு, ப்ரெசன்ட் இன்ஃபினிட்டிவ். இது வந்து ஃபுல்லாக பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள். இப்போ இதுக்கு மீனிங் பார்ப்போம். இது எரினா எரித்து, எரி இன்னொரு எரி இருக்கு இல்லையா, எரியறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எரிக்கு வந்து எரிந்து, எரித்து எரிந்து ரெண்டும் இந்த மீனிங் இதில். புரியுங்களா? இங்கே வந்து எரிதல் எரித்தல், இந்த பர்னிங்க்கு எப்படி எரிதல் எரித்தல். அடுத்தது பஸ்ட்னா வெடிக்கிறது. வெடிக்கிறதுனா பட்டாசு வெடிக்கிற மாதிரியா இல்லை. காற்று பைப்பில், சைக்கிள் பைப் இருக்கு இல்லையா, சைக்கிள் வீலில் அந்த டியூப் வந்து வெடிக்குது இல்லையா, பஸ்ட். அதுதான் பஸ்ட்ன்றது. வெடி மருந்து வெடிக்கிறதுக்கு கிடையாது. புரியுங்களா? ஒரு ஹை ப்ரெஷரில் ஒரு இது வந்து வெடிக்கிறதுக்கு பஸ்ட்னு சொல்லுவாங்க. பஸ்டிங். வெடி வெடித்து வெடித்தல் அல்லது வெடித்து கொண்டு, ரெண்டு மீனிங் இருக்குல்ல இல்லை. ஒன்று ஜெரண்ட் மீனிங்கு, இன்னொன்று ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் மீனிங். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் மீனிங் வந்து வெடித்து கொண்டு. பொதுவாக மாதிரியாக வராது. ஏன்னா வெடிக்கிறதுன்றது கன நேரத்தில், க்ஷண நேரத்தில், வினாடி நேரத்தில் நடக்கிற விஷயம். அதை வந்து நம்ம கண்டினியூஸாக சொல்ல மாட்டோம். குண்டு வெடித்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா நம்மளால்? புரியுங்களா? சைக்கிள் டியூப் வெடித்து கொண்டிருக்கிறது, நேற்று மாலை 6 மணிக்கு சைக்கிள் டியூப் வெடித்து கொண்டிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு டியூப் வெடிக்கிறதுக்கு சொல்ல முடியாது. ஒரு 10-15 டியூப் வெடிக்குதுன்னா அப்போ சொல்லலாம். புரியுங்களா? டியூப்ஸ் ஆர் பர்ஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கலி கரெக்ட். ஸோ பர்ஸ்டிங்கிறது வராது. ஆனால் ஜெரண்ட் வரும். பர்ஸ்டிங் வெடித்தல் அது வரும். அடுத்தது பஸ்ட்னா வந்து ஒரு ஊழல், ஒரு கையாடல், இதை வெளிப்படுத்துறது. ஒரு குற்றம் நடக்குது, அது வெளிப்படுத்துது, எல்லாரும் காமிக்குது. பார்த்தீங்களா இது மாதிரி ஆயிடுச்சுன்னு. வெளிப்படுதல் வெளிப்படுத்துதல் ரெண்டுமே வெர்பு இன்ட்ரான்சிட்டிவ் டிரான்சிட்டிவ் எப்படின்னு யூஸ் பண்ணலாம். அதை பஸ்ட்டு பாசன்ஸ் பஸ்ட்டு தான், பாஸ் பார்ட்டிசிபிள் பஸ்ட்டு தான். இது வெளிப்படுத்தி, இது வெளிப்படுத்தி கொண்டு வெளிப்படுத்துதல். ஓகேங்களா? அடுத்தது பை வாங்கு, வாங்கி, இது பாசன்ஸு. பாட்டுன்றது வாங்கி. அடுத்தது பைங்கிறது வாங்கி கொண்டு வாங்குதல். கேஸ்ட் ஒரு நிழல், ஒரு கெட்ட பெயர், இதெல்லாம் படிய வைக்கிறதுக்கு, ஒருத்தர் மேலே ஒரு கெட்ட பெயரை படிய வைக்கிறதுக்கு, படிதத்துக்கு, படிய வைத்தல் படிதல் ரெண்டுத்துக்குமே வந்து கேஸ்ட் தான். கேஸ்ட். புரியுங்களா? ஸோ இது வந்து படியவை, விழவை, விழச்சைன்னா ஏதோ ஒன்று மேலே ஒரு நிழல், ஒரு வெளி வெள்ளம், ஒரு சோற்றின் மீது இது வைக்கிறது, ப்ரொஜெக்டரை வச்சா அதனாவது அந்த படம் வந்து சோற்றின் மேலே விழுது இல்லையா, கரெக்டுங்களா? வெள்ளை ஸ்க்ரீன் மேலே அந்த படம், திரைப்படம் வந்து அது மேலே படியுது இல்லையா, அதை தான் கேஸ்ட்னு சொல்லுவோம். இன்னொரு கேஸ்ட் இருக்குது, ஒரு படத்தில் நடிக்கிறது, யார் நடிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கும் சொல்லுவாங்க கேஸ்ட்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது பழைய கேஸ்ட்னா படிய வைத்து, நிழல், படிய வைத்தல் வச்சுங்க. படிய வைத்தல், படிய வைத்து கொண்டு. ஓகேங்களா? இங்கே கேட்ச்னா பிடி, காட் பாசன்ஸு. இது பிடித்து, அது பிடித்து கொண்டு பிடித்தல் ரெண்டுமே. சூஸ்னா தேர்ந்தெடு, சோஸ் பாசன்ஸ். ஸ்பெல்லிங் கவனிச்சிங்க. ஒரு 2 ஓ இருக்குது, இங்கே 1 ஓ தான் இருக்குது. இது சூஸ் 2 ஓ வந்தா, 1 ஓ வந்தா சோஸ், சோசன். புரியுங்களா? சோசன். இது என்னது? தேர்ந்தெடுத்து. இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் மீனிங் வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு.
தேர்ந்தெடுத்தல். புரியுங்களா? அடுத்தது கிளிங்கு. கிளிங்குன்னா வந்து ஒரு ஒரு பூனை அல்லது நாய் இல்லை, பூனை சொன்னால் கரெக்டாக ஓரளவு கரெக்டாக இருக்கும். சில அனிமல்ஸ்லாம் வந்து அது குட்டிங்க முதுகில் தொத்தி நிற்கும். இப்போ நண்டு இருக்கு இல்லையா, குட்டி நண்டெல்லாம் மேலே உட்காந்துருக்கும். தேல், குட்டி தேல்லாம் வந்து அது முதுகில் உட்காந்துருக்கும், பிடிச்சிட்டு இருக்கும். தொற்றிக்கொள், தொற்றிக்கிறது, டக்குன்னு தொத்திக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. கிளிங்குனா தொற்றிக்கொள். பாசன்ஸ் கிளங்கு. ஐ வந்து யூவா மாதிரி போயிடுச்சு பாசன்ஸில். அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கிளங்கு. தொற்றி, இது தொற்று, இது தொற்றி, இது கிளிங்கிங், தொற்றிக்கொண்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஜெரண்ட் வந்து தொற்றுதல். க்ளோத், க்ளோத் இது கிளாத் இல்லை, க்ளோத். க்ளோத்ன்றது வெர்பு. ட்ரெஸ் போடுறது, ட்ரெஸ் அணியது, அணி, அணின்னு அர்த்தம். அணினா மூணு சொல்லி நீ, அணி. அணின்றது ஆடை அணி. இங்கே கிளாட்ன்றது ஓல்டு இங்கிலீஷில், லிட்ரேக்கு ஆர்கேக் இங்கிலீஷில் வந்து கிளாட் யூஸ் பண்ணுவாங்க. பொய்டிக் இங்கிலீஷ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதில் மாடர்ன் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்து அது அந்த லெவலில் மட்டும், எல்லா லெவலும் யூஸ் பண்ணுறது கிடையாது. கிளாட் இன் ப்ளூ அப்படின்லாம் சொன்னால் நீல நேரத்தில் ஆடை அணிந்து கொண்டிருந்தால் அப்படின்னு சொல்லும்போது கிளாட் இன் ப்ளூ, க்ளோத் இன் ப்ளூ. புரியுங்களா? கிளாட், க்ளோத், ஆடை அணிந்து. இது க்ளோத்திங். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து என்ன அர்த்தம்? க்ளோத்திங்கிறது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஆடை அணிந்து கொண்டு. ஓகேங்களா? அப்போ வந்து ஜெரண்ட் என்ன வரும்? ஆடை அணிதல். ஜெரண்டு, ஆடை அணிதல், தொழிற்பெயர். அடுத்தது கம். கம், கம்னா வா. இது ஒரு ஃபண்டமெண்டல் வேர்ப். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாரும் யூஸ் பண்ணுற வார்த்தைகளில் ஒரு 2000 வார்த்தை வந்து செலக்ட் பண்ணி ஒரு மிஷின் அதுக்குன்னு வந்து ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணாங்க. உலகத்தில் ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை ஒரு அப்படின்னு பார்த்து ஒரு 2000 வேர்ட்ஸ் எடுத்தாங்க. அதில் ஏ, அண்ட், த, இந்த மாதிரி எழுத்துக்கள், வார்த்தைகள், அப்புறம் இந்த கம்மு, கோ, எல்லா இரகுலர் வெர்பும் அதில் வருது. அதில் ஆல்மோஸ்ட், புரியுங்களா, ஆல்மோஸ்ட் எல்லா இரகுலர் வெர்பும் அதில் வருது. ஓகே, கம், கம்னா வா. பாசன்ஸ் கேம், அந்த ஓ வந்து ஏவா மாறி போச்சு. கம், கேம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கம். இது வந்து இது வந்து ப்ரெசன்ட்ஸு, இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சிஓஎம்இ, கம், வந்து, வா, வந்து. கமிங், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், வந்து கொண்டு. ஜெரண்ட் மீனிங், வருதல். ஒரு தடவை மேலேருந்து இது ரெண்டும் நான் சொல்கிறேன், தனியாக மீனிங் கவனிச்சிங்க. பாண்ட், பாண்ட், பாண்டு, அதாவது எரித்து, எரிந்து. ஓகேங்களா? பஸ்ட், வெடித்து, பஸ்ட் வெளிப்படுத்தி, பாட் வாங்கி, கேஸ்ட் படிய வைத்து, காட் பிடித்து, சோசன் தேர்ந்தெடுத்து, கிளங் தொற்றி, கிளாட் ஆடை அணிந்து, அணிந்து, கம் வந்து. இப்போ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் மீனிங் சொல்கிறேன். பர்னிங், எரிந்து கொண்டு, எரித்து கொண்டு. பஸ்டிங், இது வராதுன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. வெடித்து கொண்டு. பஸ்டிங், வெளிப்படுத்தி கொண்டு. பையிங், வாங்கி கொண்டு. கேஸ்டிங், படிய வைத்து கொண்டு. கேட்சிங், பிடித்து கொண்டு. சூஸிங், தேர்ந்தெடுத்து கொண்டு. கிளிங்கிங், தொற்றிக்கொண்டு. க்ளோத்திங், கிளாத்திங் இல்லை க்ளோத்திங், க்ளோத்திங் ஆடை அணிந்து கொண்டு. கம்மிங், வந்து கொண்டு. இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் மீனிங். இப்போ ஜெரண்ட் மீனிங் பார்ப்போம். பர்னிங், எரிதல், எரித்தல். புரியுங்களா? எரிதல், எரித்தல். எரிதல்றது வெர்பு இன்ட்ரான்சிட்டிவ், எரித்தல்றது வெர்பு டிரான்சிட்டிவ். பஸ்டிங், வெடித்தல். பஸ்டிங், வெளிப்படுத்துதல். பையிங், வாங்குதல். கேஸ்டிங், படிய வைத்தல். கேட்சிங், பிடித்தல். சூஸிங், தேர்ந்தெடுத்தல். கிளிங்கிங், தொற்றுதல், தொற்றிக்கொள்ளுதல், தொற்றுதல். க்ளோத்திங், ஆடை அணிதல். கம்மிங், வருதல். புரியுதுங்களா? இதுக்கு எல்லா வார்த்தைகள் கரெக்டாக இந்த மீனிங் பார்த்துங்க. இதெல்லாம் 4 லைனும் 4 காலமும் கரெக்டாக படிச்சுக்கணும். ஒன்றும் 3 காலம் இருக்குது. அது இது முடிஞ்சவொடனே சொல்லித்தரேன் நான். இது ஓகேங்களா? தொடர்ந்து படிங்க.